விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரம்பி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். துவரை வந்து நம்ம அறுவடை பண்ணி போர் வச்சு பார்த்தீங்களா, போர் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து அடிக்கிறோம். நல்லா அடிக்கிறோம். நல்லா அடிச்சு ஊற்றி மேம்பி உடச்சி கல் மண் இல்லாமல் எடுக்கணும். இது நம்ம பிட்டியூட்ரி சுரப்பியை வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. பிட்டியூட்ரி சுரப்பியாட்டம் இந்த அளவு தான் இருக்கும். இது நல்லா முளை கட்டி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். வணக்கம் தொடர்கள், நேற்று நம்ம துவரை அடித்தோம் பார்த்தீங்களா, 2 நாளாக அடித்தோம். இதே போல் வந்துடும். இதை வந்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தூத்துனீங்கன்னா இலையெல்லாம் போயிட்டு பாருங்க, இலையெல்லாம் போயிட்டு நல்லா காற்று நல்லா இலை போயிடும். போயிட்டு இதே மாதிரி நெத்து வந்துடும். அப்புறம் நெத்தை வந்து குச்சால் அடிக்கணும். இந்த நெத்தை குச்சால் அடிக்கணும். அப்புறமா நமக்கு அந்த இது வந்துட்டு பாருங்கள், இது வந்து வேறு இதை வந்து இதே மாதிரி நம்ம ஊற்றினா இந்த மணி கிடச்சிடும். இந்த மணி கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை ஜலிக்கணும். ஜலிச்சிட்டு அப்புறம் புடைக்கணும். புடைச்சிட்டு தண்ணியில் ஊற போட்டு அப்புறமா 2ஆக உடைக்கணும். இதை பாருங்கள், இதே மாதிரி ஜலிச்சிங்கன்னா இன்னும் இந்த குப்பைலாம் வருது பார்த்தீங்களா, இது மறுபடியும் போட்டு தட்டணும். இப்படி தான் இருக்கும் நெத்து. நெத்து எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது தண்ணியில் ஊற போட்டு சிகப்பு மண்ணில் முளை கட்டணும். முளை கட்டி 2ஆக உடச்சி கொடுக்கணும். நன்றி தோழர்களே, நன்றி.